எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க? எல்லா क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிருக்கியா? எனக்கு தான் பயமா இருக்கு. எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வாடி சீக்கிரம் போவோம். ஐயா என்ன என்ன சீக்கிரம் வா. என்னன்னு தெரியலையே. எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் மை டியர். என்ன ஏன் அப்படி பாத்தீங்க ஐயா? அது ஒண்ணு. ஒரு நாள் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை பார்த்தேன். பல வருஷமா 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு கல்குவாரியில கொத்தடிமைகளாக வேலை பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சு அந்த குடும்பத்தை மீட்டெடுத்திருக்காங்க. 2 குடும்பத்தோட செய்தியும் போட்டோவும் பத்திரிகையில பார்த்தேன். போட்டோவில் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்துச்சுமா. அதான் ஆச்சரியப்பட்டு உன்னை பார்த்தேம்மா. ஐயா இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான் ஐயா. ஆமா ஐயா, என்ன வயசுல குறைஞ்சவளா தெரிஞ்சிருப்பேன். ஆமாமா ஆமா. சரி, நீ எப்படிமா காலேஜில் படிக்கிற? கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க. எங்க அக்கா தங்கச்சி தம்பிங்களெல்லாம் இங்க இருக்கிற கல்வாரி சேப்பல்ல சேர்த்து விட்டாங்க. கல்வாரி சேப்பல்ல தான் எங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஆரோக்கியம், நல்ல தூக்கம், நல்ல கல்வி கிடைக்குது. அதனால தான் இங்க படிக்கிறையா. எல்லாத்துக்கும் மேல கல்வாரி சேப்பல்ல தான் கடவுளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேயா. அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. பிரின்சிபலை பார்க்கணும், பார்த்துட்டு வர. சரிங்க ஐயா. ராமாயி, ஏண்டி குழந்தை வேற சத்தம் கேட்கலையா? ஐயையோ, நான் கவனிக்கவே இல்லக்கா, மறந்தே போயிட்டேன். ஏய், அங்க பாரு, முதலாளி வராரு. ஆமாண்ணே. ராமாயி, முடியுமா? இங்க வாங்க, முதலாளி வந்தாச்சு. ஏய் வாடா. வாங்க வாங்க, முதலாளி வராங்க, வாங்க. போ. கும்பிட்டுக்கிறோம் முதலாளி. முதலாளி வணக்கம். உங்க எல்லாரையும் நானும் ரொம்ப கும்பிட்டுக்கிறேன். ஆமா, வேலையெல்லாம் எப்படி நடக்குது? வஞ்சகம் இல்லாம வேலை செய்யறோம் ஐயா. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நேர்மையான உங்க வேலைக்கு நியாயமான சம்பளம் தரேன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். இந்த தடவை உங்களுக்கு எல்லாம் போனஸ் தரலாம்னு இருக்க. முதலாளி, எங்க கஷ்டம் தெரிஞ்சு எங்களுக்கு மனசார உதவி செய்றீங்களே. நீங்க ரொம்ப காலம் நோய் நொடி இல்லாம வாழணும். ஆமாங்கய்யா. ஆமா, ராமாயி எங்க? ஐயா, குழந்தை அழுதுச்சுன்னு பசியாத்த போயிருக்கு. கும்பிடுறையா. வணக்கம். குழந்தை பசி கழுதிச்சாதான் ஐயா. என்ன முதலாளியா? குழந்தை அழுதா பசியில தான் அழுதுன்னு நினைக்க கூடாது. வயிற்று வலியால கூட அழலாம். சின்ன பூச்சிகள் ஏதாவது கடிச்சாலும் அழலாம். கவனமா குழந்தைய பாத்துக்கணுமா. உங்க வார்த்தைய எப்பவும் மனசுலயே வச்சுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. சரி, வேலையை பாருங்க, நான் வரேன். சரிங்க ஐயா.
கருணாகரா, ஐயா. நம்ம குவாரியில ஒரு 7-8 பேராவது வேலை செஞ்சா நல்லா லாபம் கிடைக்கும். ஆமா ஐயா. வேலையாட்கள் எங்க கிடைப்பாங்க? ஐயா, நம்ம ஊர் வடிவேலுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. விவரமான ஆளு. அவங்கிட்ட விஷயத்த சொன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். அப்படிங்கிற? ஆமா ஐயா. அப்போ வடிவேல் கிட்ட விவரத்தை சொல்லி கடையில என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. சரி வா. இந்தாப்பா, இந்த ஒரு துண்டை சாப்பிடு. போதும். ஏய், உனக்காக தேன்ல ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்ணு. சாப்பிடுப்பா, இன்னும் ஒரு துண்டு சாப்பிடு கண்ணு. இன்னும் ஒரு துண்டு சாப்பிடுப்பா. போதும். ஏதோ பால் தீஞ்ச வாட வருது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இத சாப்பிட்டுரு கண்ணு. ஏய், என்னடி அம்மா, பால் பொங்கி அடுப்புல இருந்து வழிஞ்சிருக்கு. இது கூட உனக்கு தெரியல? அம்மா, பாத்திரம் கழுவிட்டு இருந்த கவனிக்கலம்மா. தப்புதாம்மா. தப்புக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். நிறுத்து. என்னையா? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. இதுக்கு போய் அவளை அடிக்க போறியே? யோ, இந்த வீடு, சொத்து, சுகம், இந்த கல்குவாரி எல்லாம் எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்தது. இதுல நஷ்டமும் லாபமும் என்ன சேர்ந்தது? என்னையா பாக்குற? தின்னுட்டு போய் கடையை திறக்கிற வழிய பாரு. போய வா. இந்த உலகமே மாயை மாயைன்னு சொல்றாங்களே, மாயைனா என்ன? முகத்தை நல்லா கழுவிட்டு பொழிச்சுன்னு இருக்கிறதா, இல்ல சிவகாசி போய் பட்டாசு வாங்கிட்டு படீரு படீர்னு வெடிக்கிறதா, இல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு எந்த வேலையும் செய்யாம பண்ணி மாதிரி தூங்கறதா? ஒண்ணுமே புரியலையா? இந்த உலகத்துல ஒண்ணுமே புரியலையே. உலகத்திலேயே அதிக சொத்து இருக்கிறது, சத்து இருக்கிறது ஆப்பிள்ல தானா? சார், 1 கிலோ ஆப்பிள் எவ்வளவு? 200 ரூபா சார். 200 ரூபாயா? அடேங்க அப்பப்பா, இவ்வளவு விலை ஏறிடுச்சா? சரி, 1 கிலோ ஆப்பிள் கொடுங்க சார். சார், 1 கிலோ 200 கிராம் இருக்கு. அப்படியே தரவா? எனக்கு 1 கிலோ தான் கரெக்டா வேணும். அப்படியே கொடுங்க. அப்படி இல்லை சார், கரெக்டா 1 கிலோ வராது, கொஞ்சம் கூட தான் வரும். வராதா? நான் வர வச்சு காட்டுறேன். எவ்வளோ இருக்கு? சார், இப்போ 1 கிலோ இருக்கு. அதுதான் இந்த வடிவேலோட திறமைங்கிறது. பார்சல் பண்ணி கொடுங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க 200 ரூபாய். வரட்டுமா? ஓகே சார். சார், என்னப்பா? சார், 200 ரூபா தான் இருக்கு. கரெக்டா தானே தந்திருக்கேன். 200 கிராம் பழத்தை கடிச்சு சாப்பிட்டீங்களா? அதுக்கு 40 ரூபா கொடுங்க. நல்ல கதையால இருக்கு சார். கடிச்சு திங்கிறதுக்கெல்லாம் காசு கேட்க கூடாது, அடிச்சு உதைக்கிறதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டுமா? எங்க இருந்தியா கிளம்பி வரானுங்க? சின்னப்பா. வாங்க முதலாளி. வரப்பா. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. முதலாளி, அந்த பிச்சைமுத்து பொண்ணுக்கு கல்யாணமா?
மளிகை ஜாமானும் காய்கறிகளும் கடன் கேக்குறாங்க. முதலாளிய கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நல்ல மனுஷன் தானே, கொடுத்து உதவலாமே. சரிங்க முதலாளி. ராமண்ணா, ராமண்ணா. வாப்பா வடிவேலு. ஆமாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. தொழில்லாம் எப்படி போகுது? நம்ம தொழில் என்ன, வீடுகளை வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, நிலத்தை வித்து கொடுத்து அதுல வர்ற கமிஷனை பாத்துக்கிறது. ஏதோ வாழ்க்கை வண்டி பஞ்சர் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, உன்னோட கணக்கு புள்ள என்கிட்ட வந்து ராமண்ணாவ கடைக்கு போய் பாப்பியாம்னு சொன்னார, என்ன விஷயம்பா? வேற ஒண்ணு இல்லப்பா, நம்ம கல்குவாரிக்கு 6-7 பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க. ஓஹோ, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதான் உன்னை வர சொன்னேன். அப்படியா? கவலையே படாதீங்க, இன்னும் 2 நாள்ல ஒரு குடும்பத்தையே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் வரணும்ல. கூட்டிட்டு வர்ற ஒவ்வொரு ஆளுக்கும் 300 ரூபாய் கமிஷனா கொடுத்துருங்க. 300 ரூபாயா? ஆமா. கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. நான் குறைக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. பாக்குறவங்க என்னடா திடீர்னு நாய் மாதிரி குலைக்கிறானேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப தமாசான ஆளுப்பா நீ. சரிப்பா, நீ சொல்றபடியே கமிஷனை தந்துடுறேன். இது பேச்சு. சரி, அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு ஆளுக்கு சம்பளம் எவ்வளவு? அது வாரத்துக்கா மாசத்துக்கா? அவங்களுக்கு தங்குற வசதி எல்லாம் எப்படி? இதெல்லாம் நான் போயிட்டு வந்து கேட்டுக்கிறேன். அப்ப நான் வந்துட்டுமா? சரிப்பா. வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. ராஜப்பா, இதான் ராமண்ணா பங்களா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நெல்லுங்க நெல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அட போடா புண்ணாக்கு, இந்த காரு, இந்த பங்களா, கல்குவாரி எல்லாத்தையும் விலைக்கு வாங்க வந்திருக்கோம். அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். வா ராஜப்பா, பிள்ளைகளை கூட்டிட்டு. ராமண்ணா, ராமண்ணா. ராமண்ணா, ராமண்ணா. வாப்பா வடிவேலு. ஆமா 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 ஆமா. அன்னைக்கு நான் உன் கடைக்கு வந்திருந்தேன். நீ சொன்ன கல்குவாரிக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு. அதான் ஒரு குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் பேரு ராஜப்பா, ஊரு அஞ்செட்டி. அது அவருடைய மனைவி லட்சுமி, மத்ததெல்லாம் அவங்க பிள்ளைங்க. சரி சரி, ராமண்ணாவை எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ராஜப்பா, ஒரு ஆளை மறந்துட்டேன். அதுதான் ரத்தனம்மா. தங்கமான குணம், 24 கேரட். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. சரி சரி, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடு ஒதுக்கி இருக்கேன். உங்களுக்கு தேவையான பாத்திர பண்டங்கள்லாம் இருக்கு. மதியமும் ராத்திரிக்கும் எங்க வீட்டுல தான் உங்களுக்கு சாப்பாடு. சரிங்க. இப்ப நீங்க எல்லாரும் வாங்க வாங்க. ராமண்ணா, சொல்லு வடிவேலு. அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம். ரத்னம்மா, ரொம்ப முக்கியமான வேலை இது. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். போங்க போங்க. வாங்க பசங்களா, வாங்க. ஏய் நெல்லு. அம்மா, டம்ளர்ல என்ன கொண்டு போற? கஷாயம்மா. யாருக்கு? ஐயாக்கு தாம்மா. வயிறு மந்தமா இருக்கு, பசியே இல்லைன்னு சொன்னாங்கம்மா. அதனாலதாம்மா ஐயாவுக்காக கஷாயம் போட்டு கொண்டு போறேன். இதை குடிச்சா 1 மணி நேரத்துல நல்லா பசி எடுக்கும்மா. உங்க ஐயா மேல இவ்வளவு மரியாதை? ஆமாம்மா, அவங்களும் எனக்கு முதலாளி தானேம்மா. முதலாளியா இல்ல முக்கிய விருந்தாளியா? நீங்க தப்பா நினைச்சு கேக்குறீங்கம்மா, நான் அப்படிப்பட்டவ இல்லம்மா. அப்படி இருந்தா சரி, இல்ல அடிப்பட்ட புலி ஆயிடுவேன். ஜாக்கிரதை. போ.
யோ ம் பாய்யா, கடையில யாருக்கும் கடன் கொடுக்க கூடாதுன்னு கராரா சொல்லியிருக்கேன்ல, ஆமா. அதையும் மீறி கடன் கொடுத்துருக்க. காலையில பிச்சைமுத்து, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு நீங்க தான் மளிகை சாமானும் காய்கறிகளும் தந்து உதவணும். பொண்ணு கல்யாணத்துல வர மொய் பணத்துல உங்க கடனை அடைச்சிடுறேன்னு கண்ணீரோட கேட்டிருக்கான். உனக்கு மனம் உருகி அவன் கேட்டதெல்லாம் கடனா கொடுத்துட்டேன். இது யார் வீட்டு சொத்து? எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்தது. சீதனமா வந்தத அத கொடுக்கறதுக்கு நீ யாரு? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம கடன் கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? நீ என்ன பண்ற? பிச்சைமுத்து வீட்டுக்கு இப்பவே போய் நீ கடன் கொடுத்த சாமானை எல்லாம் அள்ளிக்கிட்டு வர. என்னையா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல, இந்த நேரத்துல போய் நீ வாங்கின சாமான்லாம் கொடுத்துருன்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? எனக்கு நல்லா இருக்குயா, எனக்கு நல்லா இருக்கும். நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா கொடுத்த சாமான்களை வாங்கிட்டு வா. இல்லன்னா இங்க வந்துடாத. குடியா கடைசாவிய, குடியா சாவிய. போயா போ, என் கண்ணு முன்னாடி வந்துடாத. போய் வாங்கிட்டு வா. முதலாளி, உங்க நல்ல மனசுக்கா இந்த நிலைமை? நல்லா நல்லா சீக்கிரம் உடைங்கப்பா. அதுவும் அங்க நிறைய கல் இருக்குது பாருங்க, போய் உடைங்க. வேகமா வேகமா ஆகட்டும். லட்சுமி, என்னங்க? என்ன கஷ்டமா இருக்கா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்ந்துதான் ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பழகிக்கிட்டங்க. வேலைக்கு வந்து பல மாசம் ஆயிடுச்சு, இப்ப இந்த கேள்வி கேக்குறீங்களா? சரி, வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாமா? இந்த வேலையை விட்டா வேற எங்க போறது? மத்தபடி ராமண்ணா முதலாளி தங்கமான மனுஷன். அவருக்காகவாவது நாம இங்கதான் இருக்கோம். ராஜா பண்ண என்னப்பா? சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணே, போலாண்ணே. போலாம் போலாம், என்ன உடைங்க. கணக்கு? வணக்கம் முதலாளி அம்மா. வாங்க சின்ன முதலாளி ஐயா. அவன் சின்ன முதலாளி இல்ல, இப்பவே அவன் தான் முதலாளி. அம்மா மன்னிச்சிருங்க அம்மா. ஐயா முதலாளி ஐயா வணக்கம். அது இருக்கட்டும். சரி, இங்க இருக்கிற பரதேசிங்க எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்களா? நல்லா தான் வேலை செய்யறாங்கம்மா. அம்மா, நல்லா வேலை செய்யலனா அடிச்சு விரட்டி விடுங்கம்மா. பாத்தியா ஐயா, இப்பவே என் புள்ள எவ்வளவு விவரமா பேசுறான் பாரு. புலிக்கு பிறந்தது புலியாகுமாமா? யோ, என்னய்யா புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிறது பழமொழி. நீ பழமொழியே மாத்துறிய, அப்புறம் உன்னையே மாத்தி விடுவேன். ஜாக்கிரதை. சரி வா. வாங்கம்மா. ஏய், முதலாளி, இந்த மரியாதை எப்பவும் இருக்கணும். என்ன எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்றீங்கல்ல? வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க. என்னன்னு கேப்போம்.
இன்னிலேருந்து வேலை செய்யற நேரத்தை மாத்தி இருக்கேன். புது விதிகளை சேர்த்திருக்கேன். காலையில 6 மணிக்கே வேலையை ஆரம்பிக்கணும். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும். செய்வீங்களா? சரிங்க. சாப்பாடு இடைவெளி நேரம் 1/2 மணி நேரம் தான். நாங்க சொல்ற கணக்குப்படி கல்ல உடைச்சிருக்கணும், இல்ல சம்பளத்துல புடிச்சுக்குவேன். வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட வாங்கின முன்படத்தை திருப்பி தந்துட்டு போயிடணும். இல்ல தப்பி போக நினைச்சா இரும்பு கம்பிய பழுக்க வச்சு சூடு வச்சிருவோம். வாயா போலாம். சரிங்கம்மா, வாங்க. நில்லு நில்லு. ஏன்டா லேட்டு? காலையில இருந்து வயிற்று வலிமா, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தம்மா. அதாம்மா லேட் ஆயிடுச்சு. கணக்கு பிள்ளை கிட்ட லீவு கேட்டியா? இல்லம்மா. ஏய் போட, போய் வேலையை பாரு போ. இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நாளைக்கு நீ பொறுப்புக்கு வரும்போது எல்லா நாய்களும் உன்னை பார்த்து பயப்படும். யோ கணக்கு, அந்த துரைசாமி பையனுக்கு கால்வாசி சம்பளம் தான் கொடுக்கணும். சரிங்கம்மா. போ, போய் வேலையை பாரு போ. சரிங்கம்மா. பாப்பா போலாம். சரிம்மா. நீ அந்த பக்கம் போ. எங்க என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. நம்ம முதலாளிக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? எவ்வளவு கேவலமா பேசிட்ட பாத்தீங்களா? ஆமாமா, எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. அந்த திலீப் பையனை பாரேன், அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? நம்ம முதலாளி எப்படித்தான் அந்த பொம்பளை கிட்ட குடும்பம் நடத்துறாரோ தெரியல. ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இங்க இருக்கிற கல்லுக்கும் காது இருக்கும். ராசப்பா, எல்லாரும் இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. வேலை முடிஞ்சதும் உன் 3 பொட்ட பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்து வேலை செய்வாங்கல்ல, ஏன் இன்னைக்கு வராம போனாளுங்க? அம்மா, சின்ன வயசுலயே கையில உளிய புடிச்சு கல் உடைக்கிறதுனால கையெல்லாம் கொப்பள வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்கம்மா. பாருங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டு வேலைகளை உன் பிள்ளைங்க தான் செஞ்சாகணும். உன் பிள்ளைங்களை நம்பி வேலைக்காரி சரஸ்வதிய வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன். உன் 3 பொட்ட பிள்ளைங்களும் இப்பவே வீட்டு வேலை செய்யணும், இல்ல கைய கால உடைச்சிருவேன். கொத்தடிமைகளா இருக்கிற நாய்ங்க நீங்க. ஏய் ராசப்பா, வீட்டு வேலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்க போறியா, இல்ல அடியோட அழிஞ்சு போறியா? எங்க சொல்ல கேட்க மாட்டீங்களா? வாயில பல்லும் இருக்காது, பேசுறதுக்கு வாயும் இருக்காது. ராமக்கா, அஞ்சலி, கஸ்தூரி 3 பேரும் போங்க. போய் வேலையை பாருங்க. போங்க. போங்க. போ, நீங்க போலாம். போங்க. போ, வேலையை பாரு போ. வயிறும் பசிக்குது, தாகமும் எடுக்குது. தங்கச்சிங்களுக்கும் இப்படிதானே இருக்கும். அக்கா, என்னம்மா? பெருக்கவே முடியலக்கா, வயிறு பசி தாங்க முடியலக்கா. எனக்கும் பசிக்குது. நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும்? அக்கா, வயிறு ரொம்ப பசிக்குதுக்கா. இந்த டப்பாவில் நிறைய பருப்பு இருக்கு, அள்ளி திம்பமா? திட்டினாலும் பரவாயில்ல, வாடி அள்ளி திம்போம். நீயும் வாடி.
எடுத்துக்க. ஐயோ 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 ஐயோ, என் பருப்பு போச்சே, என் சொத்தெல்லாம் இப்படி தின்னு அடிக்கிறாளுங்களே. உங்களை இங்க வேலை செய்யக்கூடிய சொன்னா இப்படி தின்னு என்ன தைரியம் உங்களுக்கு? திருடி திங்கிறீங்களா? வேண்டாமா, இனிமேல் எடுக்க மாட்டோமா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். அடிக்காதீங்க. வேண்டாம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அடிக்காதீங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். பசி. வேண்டாமா, அடிக்காதீங்கம்மா. வேண்டாம், அடிக்காதீங்க. என்ன தைரியம்? வாடிங்க சேடி. சேடி சேடி வாலிய. சாப்பாடு எப்படிங்க இருந்துச்சு? ஏதோ இருந்துச்சு. அப்பா வாமா. மத்தவங்கள எங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிட்டேம்மா. உட்காரு. என்னம்மா விஷயம்? அப்பா, வேலை இங்க கஷ்டமா இருக்குப்பா. வேற எங்கேயாவது வேலைக்கு கூட்டிட்டு போயிடுங்கப்பா. பாருங்கப்பா, என் கைய கல்ல உடைச்சு உடைச்சு கொப்பளமா வந்துருச்சு. கையில துணிய கட்டி வச்சுதான் கல்ல உடைக்கிறேன். வலிக்குதுப்பா. என் தங்கமே, ரொம்ப வலிக்குதாம்மா. ராமக்கா, கவலைப்படாதம்மா, நமக்கு நல்ல காலம் வரும். வராதும்மா. அப்படிதானே? அப்படிதான் கண்ணு. நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணிப்போமா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தற்கொலை பண்ணிக்கிறது பாவம். அப்படின்னா நாம இங்க இருந்து தப்பி போறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிங்கப்பா. சரிம்மா, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அம்மா திரும்ப வராங்க. போய் வேலையை பார்ப்போம். வா, சீக்கிரம் போலாம். ஏய், வாடங்க. முதலாளி வாங்க. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஐயா, சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? வேலைக்கு இவ்வளவு லேட்டா போற? ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஏய், போ போ. என் அப்பாவையும் அடிச்சு போட்டானே. என்னங்க? என்னம்மா? அத்தான் இப்படி அநியாயமா அடிச்சுட்டானே. இங்க இருக்கிற எல்லாரையும் கொத்தடிமைகளா வச்சு கொதறி போடுறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். டேய் டேய் டேய், சாப்பாட்டு நேரத்துல போயிருக்கலாம்ல. ஐயா, ஏண்டா உங்களை எல்லாம் அடிக்க வைக்கிறீங்க? ஐயா, வேண்டாம் ஐயா. ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. எங்க? பால் கொடுக்க, குழந்தை அழுகுதுன்னு பால் கொடுக்க போயிருக்கா ஐயா. பால் கொடுக்க போனாலா? ஆமா ஐயா. ஏய் ஏய் ஏய், வேலை செய்யற இடத்துக்கு குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அதையும் மீறி பாலை கொடுத்தா மோரை கொடுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இனி குழந்தைய கொண்டு வந்த அப்படியே கழுத்து திருகிடுவேன். ஏய், என்னடா வெடிக்க? உடைங்கடா. போ போ. நல்லா ஓடுறா, நல்லா ஓடை. ஏய், வேகமா ஓடுறா. தட்டை காட்டுப்பா. இந்தாடி, இந்த சாப்பிடுமா.
யோ ராஜப்பா, இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரலப்பா, வந்தா தூங்குற. தப்பி போகணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, தப்பா போயிடும். படுத்து தூங்கு. அண்ணா அண்ணா, அண்ணா என்ன சின்ரஸ்? அண்ணா, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? துயரமெல்லாம் சுத்தி சுத்தி நிக்கும் போது தூக்கம் எப்படிப்பா வரும்? அண்ணே, நம்ம இடத்துலயும் வேலை சரியா கிடைக்கல. இங்க வந்துட்டுமான்னு நீ வந்து கேட்டப்ப அறிவு கட்டத்தனமா நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீயும் உன் பொண்டாட்டி கூட 3 பொட்ட பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்ட. நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளும் வேலை செஞ்சீங்க. இவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கேன்னு சங்கடப்பட்டீங்க. வேற வழி தெரியலையேன்னு வசமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்ப்பா. அழாதன, நமக்கும் விடிவு காலம் வரும், கவலைப்படாத. எப்படிப்பா வரும்? இப்ப நம்ம பிள்ளைங்களும் குவாரியில வேலை செய்துங்க, கஷ்டமா இருக்குன்னு வந்து அழுதுங்க. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்க இருந்தா நம்மளை அடிச்சே கொன்னுபிடுவான் அந்த திலீப். ஆமாப்பா, நாம கொத்தடிமையா இருக்கிற வரை நம்மள கொத்திக்கிட்டே தான் இருப்பான். அதனால இந்த நரகத்துல இருந்து நாம தப்பிச்சே ஆகணும். எப்படி தப்பிக்கிறது? இங்க 2 செக்யூரிட்டி இருக்கானுங்க. ஒருத்தன் தூங்குனா இன்னொருத்தன் முழிச்சிருப்பான். முழிச்சிட்டு இருக்கிறவன் குவாரிய சுத்திக்கிட்டே வருவான். அவன் மறைஞ்சு போனதும் நாம ஒவ்வொருத்தரா குவாரியோட வடக்கு பக்கமா இருக்கிற சுவரோட பக்கத்துல போய் இருக்கணும். நான் ஏற்கனவே அங்க ஒரு பெரிய கல்லை போட்டு வச்சிருக்கேன். அதுல ஏறி ஈஸியா நாம எல்லாரும் சுவருக்கு அந்த பக்கமா குதிச்சிடலாம். செக்யூரிட்டி அரை மணிக்கு ஒரு தடவை விசில் ஊதிக்கிட்டே வருவான். அதை கணக்கு பண்ணி நாம தப்பிக்கணும். வாங்க 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 வாங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வாங்க வாங்க, ஓடுங்க ஓடுங்க, நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போங்க போங்க போங்க, நீங்க வாங்கம்மா, வாங்க வாங்க, போங்க 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 போங்க, சீக்கிரம் போங்க போங்க, ஓடுங்க. என்ன இப்ப நம்ம எங்க போறோம்? சேலம் பக்கத்துல இருக்கிற ஓசூருக்கு. அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் கிட்ட சொன்னா அவன் வேலை வாங்கி கொடுத்துருவான். வாங்க போலாம். முதலாளி போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, முயற்சி பண்ணுவோம். சொல்லுடா. முதலாளி, முனுசாமி குடும்பமும் அவங்க குரூப்ல இருந்த எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. என்னது? என்னடா சொல்ற? இதோ வரேன்.
ஐயா என்னையாச்சு? தப்பிச்சு போன நாய்களை கண்டுபிடிக்க முடியலம்மா. ஆனா இங்க இருக்கிற நாய்களை நாம தப்ப வைக்க கூடாது. சரியா? கவலைப்படாத. வா. அடங்கொக்கா மக்கா, இந்த நேரத்துல கதவை யாரு இப்படி தட்டுறது? தூக்கத்துக்கு எடுத்துட்டானே. ராஜப்பா. ஆமா, 5T ராஜப்பா. என்னப்பா இந்த நேரத்துல? உள்ள வா. நட வா. ஏன்பா அழுகிற? எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? வாழ்க்கையெல்லாம் வனாந்திரம் ஆயிடுச்சு. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. மணிவேலு, நாம நல்கிட்ட வேலைக்கு சேர்ந்து விட்டால கல்குவாரில ஒரு நாளைக்காவது எங்களை வந்து பார்த்திருப்பியா? நீ வேறப்பா, 2 தடவை பார்க்க வந்த. அந்த ரத்னம்மா தான் சொன்னாங்க நல்லா வேலை செய்யறாங்க, கரெக்டா சம்பளத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம்னு. சரி, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு திரும்பி வந்துட்டேன். ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? ஏன்பா இப்படி கதறி அழுகிற? சொல்றப்பா, சொல்ற. அந்த திலீப் ரத்னமாலும் எங்களையும் எங்க பிள்ளைகளையும் படுத்துற பாடு இருக்க எங்களால தாங்க முடியலப்பா. என்ன மனுஷங்க இவங்க? நான் தான் வரல, நீயாவது இப்படி வந்து ஒரு நாள் சொல்லி இருக்கலாம்ல. முட்டாளா இருந்துட்டப்பா. அது சரி, ராமண்ணாவுக்கும் ரத்னம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அவர் வீட்டை விட்டு போயிட்டாராமே, அப்படியா? அது உண்மை இல்லப்பா வடிவேலு.
அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ராமண்ணாவை படுத்துற கொடுமை இருக்க தாங்க முடியல. அவர் தங்கமான மனுஷன், மனசொடிஞ்சு கண்காணாத இடத்துக்கு போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த ரத்னமாவும் திலீப்பும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ராஜப்பா, ஏதோ நடந்து போச்சு, எல்லாம் தெரியாம நடந்துருச்சு. இத பாரு, அதுக்கு பரிகாரமா இன்னும் ஒரு வாரத்துல உங்களை எல்லாம் அங்கிருந்து கொத்தடிமைகளா வேலை பார்த்துட்டு இருந்த உங்களை எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ஏன் பொறுப்புப்பா. இங்க இருந்து பத்திரமா போயிடுவல. பாத்து வா வா, நம்பிக்கையோட போப்பா, நான் இருக்கேன். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் இதேதான். ஐயா வணக்கம். வணக்கம். யாருப்பா நீ? யாருப்பா நீயா? ஐ எம் ஜென்டில்மேன் வடிவேலு. முதல்ல அத மனசுல வச்சுக்க. ஐயாவை நான் உடனே பார்க்கணும். என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல சார், உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னு வந்திருக்காரு. அவரை வர சொல்லு. அதான் வடிவேலு, தீய வச்சா வெடிவேலு, கருகி காணாம போயிருவேன். சார் வர சொல்றாரு. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க, உட்காருங்க. மரியாதை தெரிஞ்ச கவர்மெண்ட் ஆபீசர், நீங்க நீண்ட காலம் நல்லபடியா வாழணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்ஜென்ட்டான விஷயம் எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க ஐயா. இது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான கேஸ். மிஸ்டர் வடிவேல் சார், இதுல எழுதியிருக்கிற விஷயங்கள் உண்மைதானா? சார், சத்தியமா 100க்கு 100 உண்மை சார். இப்பவே வாங்க, நானே காட்டுறேன் சார். இருங்க, உடனே நான் விசாரிச்சு இது உண்மையா இருந்தா போலீஸோட போய் தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இருக்கட்டும், போயிட்டு வாங்க. ஆக்ஷன் எடுத்துருங்க. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். சரி சரி, வரேன் ஐயா. இது எல்லாமே நம்ம குவாரி தான். அப்படியா? நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அந்த சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம இடம் மட்டும்தான். இது எல்லாமே கண்ணுக்கு தெரியற வரைக்கும் எல்லாம் நம்ம இடம் தான். சரி. இங்க கிடைக்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். செகண்ட் குவாலிட்டின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம மெட்டீரியல்ஸ் தான் இந்த சரௌண்டிங்கே சப்ளை. எல்லாமே வா. ராமக்கா, என்னடி சொல்லு. நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நீங்க படிச்சு கிழிச்சது போதும்னு கல்குவாரி வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏ கஸ்தூரி, நீ தொடர்ந்து படிச்சிருந்தா என்னவா இருப்ப? நான் இன்ஜினியரா இருப்பேன்க்கா. அஞ்சலி ஆகிய நான் டாக்டர் ஆயிருப்பேன். அங்க பாத்தியா நம்ம பிள்ளைங்கள? மாதேஷ் ஆகிய நான் பெரிய பெரிய மாடுகளை வளர்த்து லிட்டர் லிட்டராக பால் கறப்பேன். ஐயோ ஐயோ, அங்க பாரு. சீக்கிரமா. அம்மா 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 அம்மா, எதுவும் பண்ணாதீங்க. அம்மா அடிக்காதீங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, தெரியாம பண்ணிட்டோம்மா. அடிக்காதீங்கம்மா. அம்மா அம்மா அடிக்காதீங்க, பிள்ளைங்களை அடிக்காதீங்கம்மா. அம்மா அடிக்காதீங்கம்மா, சொல்றேன் கேளுங்கம்மா. அடிக்காதீங்கம்மா. அம்மா அம்மா அடிக்காதீங்கம்மா. ஐயோ வேணாம்மா. என்ன தப்பு பண்ணோம்? சும்மா பிச்சு எடுக்கிறாங்க. உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? தம்பி
ஏன் இப்படி கொடுமை பண்றீங்க? வேலையை பாருங்க போங்க. ஏய், உன்னை. போ. போ, ஏய். போ. ஏய் அடிடா. முனுசாமி குடும்பத்தோட தப்பி போன மாதிரி நீங்களும் தப்பி போலாம் நினைக்கிறீங்களா? நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். திலீப் பிச்சை எடுக்கிறான். வாங்கட்டும், வெளுத்து வாங்குறான் அவன். வாங்கட்டும் முதலாளி, இங்க இருந்து நாங்க தப்பி போக மாட்டோம், இங்கேயே இருந்துக்கிறோம். ஆமாய்யா, நாங்க எங்கேயுமே தப்பிச்சு போக மாட்டோம். யாருங்க அவரு? தெரியலையே. சீக்கிரம் வாங்கப்பா. என்ன சார்? நான் வருவாய் வட்டாட்சியர். உங்க கல்குவாரியில கொத்தடிமைகளை வச்சு வேலை வாங்குறதா எங்களுக்கு புகார் வந்தது. ரகசியமா விசாரணை பண்ணோம், அது உண்மைதான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. இதுல ராஜப்பாங்கிறது யாரு? நான் தாங்க ஐயா. முன்னாடி வாங்க. இந்த கல்குவாரியில கொத்தடிமைகளா நீங்க வேலை பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க. அது சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவர் முதலாளி அம்மாவுக்கு பயப்படுறாருங்க. நாங்க எல்லாருமே இங்க கொத்தடிமைங்க தான். நாங்க 13 பேரு. இங்க ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இனி தைரியமா நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. வடிவேல்தா எங்களை இந்த நரகத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி சின்ராசுவும் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு 3 பொட்ட பிள்ளைங்க, அதுவும் அங்க நிக்கிறாங்க. முதல்ல நல்லா தான் கவனிச்சாங்க. அப்புறம் போக போக சரியா சாப்பாடு போடாம சம்பளம் கூட தராம அடிமைகளா நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தைங்களையும் கொடுமைப்படுத்துறாங்க. ஐயா, எங்களையும் எங்க பிள்ளைங்களையும் கேவலமா பேசி தாறுமாற அடிப்பாங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கடுமையா கல்ல உடைக்க வச்சு அப்புறம் பங்களால போய் வேலை பார்க்க சொல்லுவாங்க. கல்ல உடைச்சு உடைச்சு சின்ன பிள்ளைங்க கையெல்லாம் கொப்பளமா ஆயிடுச்சு. அந்த கொப்பளத்தோடவே அவங்க வேலை செய்யும் போது அவ்வளவு வலிக்கும். அப்பவும் அடிச்சு உதைப்பாங்கய்யா. ஐயா, இந்த கொத்தடிமை வாழ்க்கையில இருந்து காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதீங்க ராஜப்பா, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். சார், யாரும் இவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவங்களை கொத்தடிமைகளா நாங்க நடத்தினதே இல்லை. ஆமா, அதுதான் உண்மை. வேணா இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. இவங்க பொய் சொல்றாங்க ஐயா. நேத்து ராத்திரி கூட ஒரே சமயம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும் ராத்திரியோட ராத்திரியா தப்பிச்சு போயிட்டாங்க ஐயா. என்னடா சொன்ன? இருங்க இருங்க, அங்க நில்லு. மேல கை வைக்காதீங்க. அவங்க மேல கைய வச்சுங்க, அப்புறம் காலம் பூராவும் உங்க அம்மாவும் நீங்களும் ஜெயில தான் இருக்கணும். அதையும் பாத்துடலாம்டா. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். இவங்க 2 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல நீங்களும் உங்க ஆளுங்களும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க, சுற்றுவேன். டோன்ட் ஷூட். டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அடிங்கடா. கையேடு. டேய், அடிங்கடா. நல்லா இருக்கு. டேய், விட்டுடுங்கடா. நான் யாருன்னு தெரியாது. என் புள்ளைய அடிச்சீங்கல்ல, என் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். வெள்ளக்கண்ணைகளா, வாங்கடா.
மாதிரி இருக்க அடிடா போடா எந்திரிடா விலங்கு எடுங்க விடு என்ன நான் யாரு உனக்கு தெரியாது விடு என்ன விடு என்ன விடுதலை விடுதலை சந்தோஷமா இருக்கு. நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இனிமே நமக்கு விடிவு காலம் தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை விடுதலை. பிள்ளைகளுக்கு சகாய நீரையல்ல ஓ எக்காலம் துணையவக்கு நிற்பவரும் நீரையல்லவோ பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ என்றைக்கும் மறைந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ என்றைக்கும் மறைந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ பேதைகளை மறப்பீரோ ஏழைகளை மறப்பீரோ இயேசுவே மனமிரங்கும் இயேசுவே மனமிரங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த அருமையான நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு சந்தோஷம். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குறும்படம் ஒரு உண்மையான சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்டது. இந்த குறும்படத்தின் மூலம் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயர். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, காலங்கள் மாறிவிடும், நம்முடைய சரீர வளர்ச்சி மாறிவிடும், எல்லாம் மாறிவிடும். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் மாற மாட்டார். இந்த பிள்ளைங்க என்னைக்கு எங்களுடைய ஹோம்க்கு வந்தாங்களோ, கவர்மெண்ட்ல இருந்து என்னைக்கு எங்க கையில ஒப்பு கொடுத்தாங்களோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்கனவே 7 வருடங்கள் இந்த பிள்ளைங்களை தேவன் முழு பாதுகாப்போடு பாதுகாத்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல பாத்தீங்கன்னா 2017 வருடத்துல இந்த பிள்ளைங்க மீட்கப்பட்டாங்க. மீட்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிள்ளைங்க எங்கிட்ட இருக்கிறாங்க. எங்கிட்ட வரும்போது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வராது. தமிழ்நாட்டு பிள்ளைங்க, கர்நாடகா ஸ்டேட்டில் வளர்ந்த பிள்ளைங்க, தமிழும் வராது, கன்னடம் வராது, சரியாக ஸ்கூல் போகலை. ஆகையினால நாங்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்து எங்களுடைய அருமையான ஆசிரியர்மார்கள், எங்கள் ஹாஸ்டல் தங்கியிருக்கிறவங்க, ஊழியர்கள் இரவும் பகலும் இந்த பிள்ளைங்க நல்ல பாடங்களை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்களை டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க. இது 2 ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியும். முதல் ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க 2 பேரு. அதுல இப்பொழுது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அஞ்சலி. முதல் குடும்பத்துல முதல் பிள்ளை அஞ்சலிக்கு கல்யாணம் ஆகி ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சொந்த வீடு இருக்கிறது. ஒசூர் பக்கத்துல அவங்க நல்லா செட்டில் ஆகி இருக்கிறாங்க. 2வது அந்த பையன் கிரண். அந்த பையன் வந்து இப்போ டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கான். ஒசூர்ல டாடா கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன்ல டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என் பேர் வந்து கிரண். நான் வந்து கல்வாரி சாப்பலில் படிச்சுட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் டாடா கம்பெனிக்கு. இப்போது வந்து நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஸ்தூரி. இவ 2வது ஃபேமிலியில முதலாவது பிள்ளை. இவளுக்கும் கல்யாணம் ஆகி வளைகாப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, வளைகாப்பு போட்டு குழந்தைக்காக காத்துட்டு இருக்காங்க. நல்ல செட்டில்மெண்ட். இவளுக்கும் சொந்த வீடு, நல்ல ஒரு கணவனை தேவன் கொடுத்திருக்கின்றார். செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க ஒசூர் பக்கத்திலேயே. அடுத்த பிள்ளை வந்து சுகன்யா. அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா. எங்களுக்கு தங்கி படிக்கிறா, எங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறா பெங்களூர்ல. கடைசியாக இருப்பது சைத்ரா. அந்த பிள்ளையும் எங்க ஹாஸ்டல் தங்கி 10th படிச்சுக்கிட்டு 10வது படிக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு சேஞ்ச், சோசியல் சேஞ்ச் என்று சொல்லுவார்கள். எப்படி ஆனதுன்னா ஒரே ஒரு காரியம்,
இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. மனிதரால் கூடாதது கர்த்தரால் கூடும். இந்த பிள்ளைங்கள் வாழ்க்கையில் அவங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்குறாங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நொறுக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படும் போது ஏன் தேவனுடைய சமூகத்தில் போகக்கூடாது? தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பெரிய விதத்தில் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த 5 பிள்ளைகளை கொண்டு தேவன் என்ன செய்ய போறாருன்னு எனக்கே தெரியாது. பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.